ஜோயா, என்கிட்ட ஒரு ஸ்லைம் இருக்கு. வா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட சேர்ந்து நம்ம ஸ்லைம் வச்சு விளையாடலாம். என்னது ஸ்லைம் வச்சு விளையாடலாமா? அதுவும் இந்த ஸ்லைம் வச்சு எப்படி எல்லாரும் விளையாட முடியும்? இதுல இருக்குறதே இவ்வளவுண்டு, அது உனக்கே பத்தாது. எப்படி எல்லாரும் இத வச்சு விளையாட முடியும்? கடையில போய் பாத்தியா? இப்பலாம் பெரிய பெரிய ஸ்லைம்லாம் வந்துருச்சு. நீ இன்னும் இந்த சின்ன டப்பா தூக்கிட்டு வந்துட்டு இருக்க ஜாரா? அதெல்லாம் இதுவே போதும். எல்லாரும் சேர்ந்து விளையாண்டிக்கலாம். இருக்கிறத வச்சு சும்மாவே இருக்க மாட்டே, ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பேன். இரு இரு, என்ன சத்தம் அது? ஏதோ சத்தம் கேட்டுச்சுல்ல, ஏதோ விழுந்த மாதிரி. என்ன சத்தம்? நம்ம வீட்டு மேலதான் விழுந்த மாதிரி தெரியுது. என்னது? அதுவா, பக்கத்து வீட்டு ஆண்டி வத்தல் காய வச்சிருப்பாங்க. அதோட தட்டு தான் காத்துல பறந்து வந்து விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். வா போய் பார்க்கலாம். என்ன சத்தம் மட்டும் கேட்டுச்சு, எதையும் காணோம். இங்கதான் ஏதோ விழுந்த மாதிரி கேட்டுச்சு. இங்க பாரு, என்னன்னு பாத்தியா ஜோயா? இங்க பாரு, இங்க ஒரு டால் இருக்கு. அது பார்க்கவே டிஃபரெண்டா இருக்குடி. நம்ம வீட்டு மாடியில எப்படி வந்துச்சு? எல்லாத்துக்கும் இப்படி பதறாத ஜாரா. இரு, நான் வந்து பார்க்கறேன். நீ எல்லாத்துக்கும் இப்படிதான் பயந்துட்டு இருப்ப. எங்க காமி, என்ன சொன்ன? ஓ, இதுவா? என்னடி நீ சொன்ன மாதிரியே பயமா இருக்கு. என்ன டால் இது? ஏதோ டிஃபரெண்டா இருக்கு. யார் போட்டிருப்பா? ஒருவேளை யாராவது சூனியம் கீது பண்ணி டாலை கொண்டு வந்து இங்க போட்டுட்டாங்களோ? ஐயா சீச்சி, அப்படிலாம் இருக்காது. சரி பரவாயில்ல, எதுவா இருந்தா என்ன, போய் என்னன்னு எடுத்து பார்க்கலாம், அப்பதானே தெரியும். பாத்தியா, நம்ம எவ்வளவு பயந்தோம். கடைசில பார்த்தா இது ஒரு பென்சில். ஆமா, இந்த பென்சில் பார்க்க டிஃபரெண்டா இருக்கு. என்னவோ யாரோ நமக்கு போட்டிருக்காங்கடா. லக் அடிச்சதுன்னு சொல்லிட்டு ஜாலியா வச்சுக்க வேண்டியதுதான். அதுவும் எவ்வளவு பெரிய பென்சில். அதெல்லாம் சரி, ஆனா யாரு இது நம்ம வீட்டு மாடியில போட்டிருப்பா? அத கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு என்னமோ கிறிஸ்மஸ் வரனால சாண்டா கிளாஸ் தான் முன்னாடியே வந்து கிஃப்ட் பண்ணிருப்பாருன்னு தோணுது. சரி, யார் என்ன பண்ணா என்ன, நமக்கு தான் லக். சரி, நான் போய் ஒரு நோட் எடுத்துட்டு வந்துடுறேன். இதுக்கு எழுதுறதுக்கு நல்ல பெரிய சைஸ் நோட் தேவைப்படும். நான் தேடி எடுத்துட்டு வந்துடுறேன். வரைஞ்சு பார்க்கலாம், எழுதி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஜாரா, என்ன இது கையில பென்சில் வச்சிருக்க? புது பென்சிலா? பார்க்க சூப்பரா இருக்கே. எந்த கடையில வாங்குனேன்னு சொன்னீன்னா நானும் வாங்கிப்பேன். ஐயோ, இது கடையில வாங்கின பென்சில் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க மொட்டை மாடி மேல ஏதோ விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு போய் பார்த்தா இந்த பென்சில் அங்க இருந்துச்சு. இதை யார் அங்க கொண்டு வந்து போட்டா எதுவுமே தெரியல. அதான் நானே ஷாக்கிங்ல இருக்கேன். நீங்க வேற. ஓ, இதுதானா விஷயம்? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட்டேன். எனக்கு என்னமோ இது காத்துல பறந்து வந்துதான் உங்க வீட்டு மாடியில விழுந்திருக்கும் தான் தோணுது. ஜாரா, இந்த பென்சிலா? இது எப்படி உனக்கு கிடைச்சது? இது மேஜிக் பென்சில் தெரியுமா உனக்கு? இது ரொம்ப ரேரு. இந்த வேர்ல்டுலயே யாருக்காவது தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு எப்படி கிடைச்சது? என்னது மேஜிக் பென்சிலா? என்ன சொல்ற சிவானி நீ? இதுல வரையறதெல்லாம் உண்மையாலுமே வருமா? நம்பவே முடியலையே. இது எங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்தா கண்டுபிடிச்சோம். ஜோயா, சீக்கிரமா வா, நோட் எடுக்க போய் என்னதான் பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் ஆச்சு நீ உள்ள போய்? சீக்கிரமா வா, இதுல வரையறதெல்லாம் அப்படியே நிஜத்துல வரும்னு சொல்றாங்க. சீக்கிரமா வரைஞ்சு பார்க்கலாம். ஜாரா, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? நான் தான் போய் நோட் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன்ல உன்கிட்ட. இவ்ளோ பெரிய பென்சில் வரையறதுக்கு எப்படியும் பெரிய நோட் தானே தேவைப்படும். அதனால தான் பரன் மேல ஏறி தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நீ என்னன்னா அதுக்குள்ள கத்திக்கிட்டே இருக்க? ஜாராக்கா, இந்த பென்சில் ரொம்ப கியூட்டா இருக்கு. செம்ம அழகா இருக்குல்ல. எங்க இருந்து கிடைச்சது உங்களுக்கு? அதுவும் இவ்ளோ பெரிய பென்சில்லாம் நாங்கெல்லாம் யூஸ் பண்ணதே இல்ல தெரியுமா? உங்க கையில பார்த்த உடனே சீக்கிரமா ஓடி வந்துட்டோம் விளையாடுறதுக்காக. காவியா குட்டி, டீனு, நீங்க எப்படி கரெக்டா நாங்க எந்த விளையாட்டு விளையாட போனாலும் அந்த டைம்க்கு வந்துடுறீங்க? நீங்க எப்படி நாங்க விளையாட போறதை தெரிஞ்சுக்கிறீங்க? நாங்க தான் உங்களை கூப்பிடுறதே இல்லையே. அதுவா சிவானி அக்கா, எங்க வீட்டு பேக் சைட் டோர்ல இருந்து பார்த்தா நீங்க விளையாடுறது அப்படியே தெரியும். நாங்க எப்பவுமே நீங்க விளையாடுறீங்களான்னு செக் பண்ணிட்டே இருப்போம். விளையாடுறீங்கன்னு தெரிஞ்சா நாங்க கரெக்டா ஓடி வந்துடுவோம். ரொம்ப உஷாரா தான் இருக்கீங்க ரெண்டு பேரும். ஆனா இப்ப நாங்க விளையாட போகல. எங்ககிட்ட ஒரு பென்சில் இருக்கு, அதை வச்சு வரைஞ்சு பார்க்க தான் போறோம். டே மணி, இந்தாடா. ஃபர்ஸ்ட் நீயே வரைஞ்சு பாரு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீயே வரைஞ்சு பாரு. ஆனா அனிமல்ஸ் எதையும் வரைஞ்சிடாது. அதுக்கப்புறம் நம்ம கதை முடிஞ்சிரும். நிஜமா வந்துருச்சுன்னா நீயே நல்லதா வர. இந்தா. சரி, ஃபர்ஸ்ட் நானே வரையறேன். என்ன வரையலாம்? பேட் அண்ட் பால் வரையறேன். அதுதான் வரையறதுக்கும் ஈஸி. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். கிடைக்குதான்னு பார்க்கலாம். என்னது கிடைக்குதான்னு பாக்குறியா? அது எப்படிடா கிடைக்கும் பென்சில்ல வரையறது? சோயா, உனக்கு தெரியாதா? இந்த பென்சில் மேஜிக் பென்சிலா? சிவானி சொல்றா. அதே மாதிரி இதுல வரையறதெல்லாம் கிடைக்குமா? நிஜமாவே பேட் பால் வந்துருச்சுடா. நீ சொன்ன மாதிரியே இது உண்மையான மேஜிக் பென்சில் தான் போல. ஐ
சூப்பரு சூப்பரு, எனக்கு பேட்டு பாலு கிடைச்சிருச்சு, மேஜிக் பென்சில் ஒர்க் ஆயிடுச்சு. டே நீ நினச்ச மாதிரியே உனக்கு பேட் பால் வந்துருச்சுடா. நான் வரைகிறேன்டா நெக்ஸ்ட். ப்ளீஸ்டா, நான் தான் வரைவேன். சரி ஜெனி, பரவாயில்ல, நீயே வரைஞ்சுக்கோ. உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வரைஞ்சுக்கோ, சரியா? நான் என்ன வரைய போறேன்னு தெரியுமா? எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்ன தெரியுமா? ஸ்பின்னர் வாங்கணும்னு தான். ஸ்பின்னர் அழகா இருக்கும், அதுவும் இல்லாம மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருக்கும், அதுல விளையாடுறதுக்கு ஜாலியா இருக்கும். அதனால நான் ஸ்பின்னர் தான் வரைய போறேன். ஏதோ ஃப்ளவர் வரையற மாதிரி இல்ல தெரியுது. உனக்கு தெரியாதா? சரி இரு, நான் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு காமிக்கிறேன். ஹே வாவ், சூப்பரா இருக்குல்ல நான் வரைஞ்ச ஸ்பின்னர். செம்மையா கோல்ட் கலர்ல வந்திருக்கு. தேங்க்யூ மேஜிக் பென்சில். காவ்யா குட்டி, நீ கேட்டல்ல, இதுதான் ஸ்பின்னர். பாத்தியா இதோட பால்ஸ் எப்படி இருக்குன்னு? இதுல எல்லா லீவ்ஸ்லயும் மெட்டல் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை கையில வச்சு சுத்தும் போது அழகா கண்ட்ரோலா சூப்பரா சுத்தும் தெரியுமா? நான் இப்போதான் பார்க்குறேன் ஜெனி அக்கா, இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இது எப்படி விளையாடுறதுன்னு கொஞ்சம் செஞ்சு காமிக்கிறீங்களா எனக்கு? கண்டிப்பா காவ்யா குட்டி, உனக்கு செஞ்சு காட்ட மாட்டேனா என்ன? இது இந்த மாதிரி சென்டரா பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் அந்த சுத்தி இருக்கிற லீவ்ஸை இப்படி சுத்துனா அழகா சுத்தும் தெரியுமா? இதை பார்க்கறதுக்கு அப்படியே காத்தாடி சுத்துற மாதிரி இருக்குல்ல, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ என்னோட டர்ன். இப்போ நான் வரைகிறேன். ஹே சாரா, உன் கூட சேர்ந்து நானும் தான் இத கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால நான் தான் வரைவேன். அதெல்லாம் முடியாது ஜோயா, நான் தான் வரைவேன். ஏன்னா சம்டைம்ஸ் 3 வாட்டி தான் வரும், அதுக்கப்புறமா இது ஒர்க் ஆகாதுன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்றது? உனக்கும் சேர்த்து நானே வரைகிறேன். ஹே சாரா, வேணா சொன்னா கேளு. இது நிறைய வாட்டி வரும்னு நினைக்கிறேன். எனக்காக நீ ஒன்னும் வரைய வேண்டாம், எனக்கு நானே வரைஞ்சிக்கிறேன். அதான் நீயே நிறைய வாட்டி வரும்னு சொல்றல்ல, சோ நெக்ஸ்ட் நீயே வரைஞ்சுக்கோ. இப்போ நான் வரைஞ்சுக்கிறேன். 2 டைரி மில்க் போடுறேன், ஒரு டைரி மில்க் நான் வச்சுக்கிறேன். வேணும்னா ஒரு டைரி மில்க் வாங்கிக்கோ, இல்லனா நீ நெக்ஸ்ட் வரைஞ்சு எடுத்துக்கோ. ஓகே ஓகே, இந்த டீல் நல்லா இருக்கு. 2 டைரி மில்க் வர, அதுல எனக்கு வரையற டைரி மில்க் மட்டும் நல்லா பெருசா வர, சரியா? எப்பவும் பேராசை தான் ஜோயா. உனக்கு இருக்கிற ஸ்பேஸ்ல எவ்வளவு வரைய முடியுமோ அவ்வளவு வரைஞ்சாச்சு. இதோ வந்துருச்சு டைரி மில்க். பாத்தியா ஜோயா, நல்ல பெரிய டைரி மில்கா தான் வந்திருக்கு. நீ ஒன்னு வச்சுக்கோ, நான் ஒன்னு வச்சுக்கிறேன், சரியா? வேணாம் வேணாம், இது நீயே வச்சுக்கோ, எனக்கு நானே வேற ஏதாவது வரைஞ்சிக்கிறேன். சரி அப்போ ஓகே, என்னமோ பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட 2 டைரி மில்க் இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், சரியா? சரி சரி, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. ஜோயா, உனக்கு என்ன வேணுமோ அதை நீயே வரைஞ்சுக்கோ. ஜோயா மேல அந்த பயம் இருக்கணும். இப்போ நான் என்ன வரைய போறேன்னு தெரியுமா? என்னோட ஃபேவரட், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நான் யூனிகார்ன் தான் வரைய போறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச யூனிகார்ன் தான் வரைய போறேன். அது எப்படி வரும்னு பார்க்க எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா வேற இருக்கு. அடியே ஜோயா, யூனிகார்ன்லாம் வரையாத. நிஜமான யூனிகார்ன் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், பாத்துக்க. ஹே சாரா, உனக்கு தெரியாதா? யூனிகார்ன் ஒண்ணு இல்லவே இல்ல. அதெல்லாம் வெறும் ஃபேண்டசிக்காக சொல்றதுதான். ஐயா பாத்தீங்களா, என்னோட யூனிகார்ன் வந்துருச்சு. ஜாலி ஜாலி. அதுவும் ரொம்ப கியூட்டா இருக்குல்ல, கிரீன் கலர்ல. என்னோட செல்லக்குட்டி, வாங்க என்கிட்டயே இருங்க, எங்கேயும் போகாதீங்க. பாத்தியா சாரா, என்னோட யூனிகார்ன் எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு? நீ என்னமோ டைரி மில்க் கொடுத்து ஏமாத்தலான்னு பாத்தியா? என்னோட யூனிகார்ன் எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு. இனிமே இதுதான் என்னோட பெட். ஜோயா, சும்மாவே நீ ரொம்ப ஓவரா பண்ணுவ. இப்ப வேற உனக்கு பிடிச்ச மாதிரி யூனிகார்ன் வேற கிடைச்சிருச்சு. ஏய் சிவானி, என்ன எப்ப பாரு நீ எதையாவது சொல்லிட்டு இருக்கிறது தான் உங்க எல்லாருக்கும் வேலையா போச்சு. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இங்க பாத்தீங்களா, என்னோட யூனிகார்ன் பொம்மையை வச்சு உங்க எல்லாரையும் முட்டை விட்டுருவேன், பாத்துக்கோங்க. ஜாரா, ஜோயாக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? அவளுக்கு அந்த பொம்மை கிடைச்ச எக்ஸைட்மெண்ட்ல என்ன பண்றதுனே தெரியலப்பா. சரி விடுங்க, ஜோயாவை பத்தி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. ஷிவானி, இப்ப நீயும் டீனும் காவியா குட்டி மட்டும்தான் வரையறதுக்கு பேலன்ஸ் இருக்கீங்க. நீ என்ன வரையலான்னு பிளான் பண்ணிட்டியா? மணி, எனக்கு ஜோயா மாதிரி டால் தாண்டா வேணும். ஆனா எனக்கு பேட்மேன் டால் தான் வேணும். என்னது பேட்மேன் டாலா? அதெல்லாம் வரையறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? அதெல்லாம் வரையவே முடியாது.
சிவானி, ஜோயா சொல்றத கேட்காத, நீ ட்ரை பண்ணு, உன்னால முடிஞ்ச மாதிரி வர. கண்டிப்பா கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்தா தானே வருமா இல்லையான்னு தெரியும். சரிடா மணி, நீ சொன்ன மாதிரியே நானே ட்ரை பண்ணுறேன். பேட்மேனோட ஃபேஸ் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன், அப்புறம் மாஸ்க் வரைஞ்சிக்கலாம், அப்புறம் கொம்பு வரைஞ்சிக்கிறேன், அப்புறம் ஷோல்டர் வரைஞ்சிக்கிறேன், தென் பெல்ட் வரைஞ்சிக்கிறேன், அப்புறம் பேட்மேனுக்கு லோகோ வரைஞ்சிக்கிறேன், தென் வந்து லெக் வரைஞ்சிக்கிறேன். என்னடா மணி, பார்க்க பேட்மேன் மாதிரி தெரியுதா? நான் கூட நீ வரைய தெரியாதுன்னு சொன்னியே, எப்படி வரைய போறியோன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். பரவாயில்லையே, நீ சூப்பரா வரைஞ்சு முடிச்சிட்டியே. ஆமா, என்ன வரைஞ்சு முடிச்சு இவ்வளோ நேரம் ஆயும் எனக்கு மட்டும் பேட்மேன் டால் வரல. ஒருவேளை நான் வரைஞ்சது பேட்மேன் மாதிரி இல்லையா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல சிவானி, கண்டிப்பா வரும். இரு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோ வந்துருச்சு என்னோட பேட்மேன். ஆனா ரொம்ப குட்டியா கியூட்டா இருக்குல்ல. சரி பரவாயில்ல, இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காவ்யா குட்டி, டீனு, இது உங்க டர்ன். இப்போ நீங்க தான் வரையணும். நான் இப்போ என்ன வரைய போறேன்னு தெரியுமா? எனக்கு ரொம்ப ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்ச கிண்டர் ஜாய் தான் வரைய போறேன். கிண்டர் ஜாயில் டாய்ஸ்லாம் இருக்கும். வரப்போகுது. என்ன இன்னும் காணோம்? எப்போ தான் வந்துடுச்சு. எனக்கு கிண்டர் ஜாய் கிடச்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஜாலி. அதுக்குள்ளே ஏதோ டாய்ஸும் இருக்கும், சாக்லேட்டும் இருக்கும். ஆமா ஜோயா, நீ சொல்றது கரெக்ட் தான். நமக்கு கூட இந்த ஐடியா தோணல பாத்தியா? எனக்கு பாரு, வெறும் டைரி மில்க் தான் கிடைச்சிருக்கு. சரி பரவாயில்ல, சின்ன பொண்ணு தானே, அவ வச்சுக்கிட்டோம் எல்லாமே. காவ்யா, உனக்கு ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அதை பார்த்து இந்த எப்படி ஃபிட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை அதே மாதிரி ஃபிட் பண்ணு, சரியா? அதுக்கப்புறம் இதுல உனக்கு ஒரு சூப்பர் கார் கிடைக்கும். சரி மணி அண்ணா, ஆனால் எனக்கு டாய்ஸ் கூட வேண்டாம். எனக்கு கிண்டர் ஜாயில் இருக்கிற சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் இது வரைஞ்சேன். காவ்யா குட்டி, எனக்கு இந்த மாதிரி டாய்ஸ்லாம் அரேஞ்ச் பண்றது ரொம்ப பிடிக்கும். கூட நானே பண்ணி தரேன். ஃபர்ஸ்ட் இந்த வீல் போர்ஷனோட பேக் போர்ஷனை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் போர்ஷனை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுல கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க வீல்ல ஒட்டுற மாதிரி. அந்த ஸ்டிக்கர்ஸை எடுத்து 4 வீல்லையும் ஒட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஒட்டியாச்சு, செகண்ட் ஒன் ஒட்டியாச்சு, தேர்ட் ஒன், இப்போ ஃபோர்த் ஒன். அதுக்கப்புறமா இதுல இந்த பேட்மேனோட ஐஸ் மாதிரியே ஒன்னு கொடுத்துருக்காங்க பாத்தி. அதை எடுத்து இந்த காரோட ஃப்ரண்ட் சைடு ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா ஓவராலா உன் கார் ரெடி ஆயிடுச்சு. சரி ஜோயாக்கா, நான் என்ன வரைய போறேன்னா 90s கிட்ஸோட ஃபேவரட் சாக்லேட் தான் வரைய போறேன். அது என்னன்னு தெரியுமா? சுகர்லாம் போட்டிருக்க ஜெல்லி கேண்டி. அது சாப்பிட எம்மையா இருக்கும். நான் உங்க எல்லாருக்கும் தரேன், சரியா? நல்ல பெருசா ஸ்டிக் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். வந்துடுச்சே, பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்னு? கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குல்ல? இது செம்ம டேஸ்டா இருக்கும் அக்கா. இந்த மாதிரியான மேஜிக் பென்சிலில் என்ன ஷேப் நீங்கள் கேட்குறீங்களோ அதே ஷேப்பில் நான் உங்களுக்கு பண்ணித்தர போகிறேன். அதுக்கு நம்ம சேனலில் வரப்போகிற கிவ்அவேல சீக்கிரமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.